அடியேன் இன்றைய தினம் காத்திரு என்ற வார்த்தை வருகிற வேத வசனங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியங்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். முதலாவது தேவனுடைய செயல்களை பார்ப்போம். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். வசனம்: கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கிடமனாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை அவர் மரணத்திலிருந்து விலக்கி விடுவிப்பார். வசனம்: தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடைய காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 33:18-19. தேவனுக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறவர்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார். வசனம்: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருப்பார். வசனம்: தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். சங்கீதம் 147:11. தேவனுக்கு காத்திருக்கிறவர்களை அவர் மீட்பார். வசனம்: தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை மீட்பார். நீதிமொழிகள் 20:22. அடுத்து இயேசுவானவரை குறித்து பார்ப்போம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின் இவரே நம்முடைய தேவகுமாரன், இவருக்காக காத்திருந்தோம், நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்வார்கள். வசனம்: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை மீட்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஏசாயா 25:9. இந்த வசனம் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தபின் அப்படியே விசுவாசிகளில் நிறைவேறியதாக நாம் வேதத்தில் காண்கிறோம். தீவுகள் இயேசுவானவருக்காக காத்திருக்கும். ஏசாயா 60:9. கிறிஸ்து இயேசு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மீட்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். வசனம்: கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மீட்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9:28. இயேசுவானவர் தமது சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் வீற்றிருப்பார். ஆதாரமான வசனம்: இயேசுவானவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். எபிரேயர் 10:12-13. அடுத்து தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்கள் யார் என்று பார்ப்போம். தேவனை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். வசனம்: உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. சங்கீதம் 25:3. சங்கீதம் 69:6. தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். வசனம்: கொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். சங்கீதம் 37:9. 1000 வருட ஆட்சியின் போது தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. வசனம்: ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஏசாயா 49:23. தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறதை ஒருவரும் கேட்டதும் கண்டதும் இல்லை. வசனம்: தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஏசாயா 64:4. அடுத்து ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை பெற்றுக்கொண்டார். வசனம்: ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எபிரேயர் 6:15. ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்துவாரங்கள் உள்ள நகரத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு காத்திருந்தார். வசனம்:
தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தான். எபிரேயர் 11:10. அடுத்து விசுவாசிகளுடைய கடமைகளை பார்ப்போம். விசுவாசிகள் திடமனதாயிருந்து தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். வசனம்: கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14. விசுவாசிகள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருந்து அவருக்கு காத்து இருக்க வேண்டும். வசனம்: கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்யும் மனிதன் மேலும் எரிச்சல் ஆகாதே. சங்கீதம் 37:7. விசுவாசிகளுடைய ஆத்மா கலங்காமல் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும். வசனம்: என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் இயங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் ஆத்மாவிற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 42:11. காணாதவைகளை நம்பின விசுவாசிகள் அவைகளுக்காக பொறுமையோடைய காத்திருக்க வேண்டும். வசனம்: நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடைய காத்திருப்போம். ரோமர் 8:25. விசுவாசிகள் போஜனபானம் பண்ணும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும். வசனம்: ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். 1 கொரிந்தியர் 11:33. பயிரிடுகிறவன் பொறுமையோடைய காத்திருக்கிறது போல விசுவாசிகள் இயேசுவானவருடைய வருகைக்காக பொறுமையோடைய காத்திருக்க வேண்டும். வசனம்: சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடைய காத்திருக்கிறான். யாக்கோபு 5:7. விசுவாசிகள் தேவனுடைய நாள், அதாவது மரித்தோரின் நியாய தீர்ப்பின் நாள் சீக்கிரமாய் வர காத்திருக்க வேண்டும். வசனம்: தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடைய காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். 2 பேதுரு 3:12. விசுவாசிகள் தேவனுடைய அன்பிலே தங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இயேசுவானவருடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். வசனம்: தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா 21. அடுத்து 1000 வருட ஆட்சியை குறித்து பார்ப்போம். 1000 வருட ஆட்சியின் போது பொன்னும் வெள்ளியும் இயேசுவானவருக்கு கொண்டு வர தர்ஷீஸின் கப்பல்கள் காத்து நிற்கும். வசனம்: தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மைமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஸின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். ஏசாயா 60:9. கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கூறிய வசனமாகும். அடுத்து நாம் கற்றுக்கொள்ளும் சில பாடங்களை பார்ப்போம். தேவனுடைய மீட்புக்கு காத்திருப்பவர் இருந்தவர் இஸ்ரவேல். ஆதாரமான வசனம்: கர்த்தாவே, உமது மீட்புக்கு காத்திருக்கிறேன். ஆதியாகமம் 49:18. இது இஸ்ரவேல் கூறியதாகும். விபசாரனுடைய கண் மாலை மயங்குற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காணாததென்று நினைக்கிறான். வசனம்: விபசாரனுடைய கண் மாலை மயங்குற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். யோபு 24:15. விசுவாசிகள் காலையில் தேவனுக்கு நேராக காத்திருப்பார்கள். வசனம்: கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதம் 5:3. விசுவாசிகள் நாள் முழுவதும் தேவனை நோக்கி காத்திருப்பார்கள். வசனம்: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, அதாவது வசனத்திலே நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். சங்கீதம் 25:5. எனக்கு கடந்த 12 ஆண்டுகளாக நிறைவேறி வருகிற வசனமாகும். விசுவாசிகளுடைய ஆத்துமா தேவனுக்கு காத்திருக்கிறது. வசனம்: நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் கேடகமும் ஆனவர். சங்கீதம் 33:20. தேவனுக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள்கிறவர்கள் புதிய பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். வசனம்: நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ புதிய பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். சங்கீதம் 37:34.
இந்த வசனத்தில் பூமி என்று கூறப்பட்டிருப்பது சரியல்ல, புதிய பூமியாகும். எனவே இந்த வசனத்தை நீங்கள் திருத்தி படியுங்கள். விசுவாசிகள் தேவனுடைய நாமத்துக்கு காத்திருப்பார்கள். வசனம்: நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. சங்கீதம் 52:9. பரதீசிலிருந்து துதியானது தேவனுக்கு காத்திருக்கிறது. வசனம்: தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். சங்கீதம் 65:1. விசுவாசிகள் தேவனுக்கு காத்திருப்பதனால் அவர்கள் கண்கள் பூத்து போகும். ஆதாரமான வசனம்: நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிட்டு, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிட்டு. சங்கீதம் 69:3. விசுவாசிகள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருப்பார்கள். வசனம்: சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119:43. சங்கீதக்காரன் கூறியதாகும். விசுவாசிகளுடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கும். வசனம்: கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 130:5. சங்கீதக்காரன் கூறியது. எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை போல விசுவாசிகளுடைய ஆத்துமா தேவனுக்கு காத்திருக்கும். வசனம்: எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கும். சங்கீதம் 130:6. இது சங்கீதக்காரன் கூறியதாகும். நானும் கடந்த 12 வருடமாக இயேசுவனுடைய வருகைக்காகவே காத்து இருக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். வசனம்: நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமொழிகள் 13:12. தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. பரிசுத்தவான்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. வசனம்: தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. ரோமர் 8:19. ரட்சிக்கப்பட்டவர்களும் மீட்பிற்காக காத்திருந்து தவிக்கிறார்கள். வசனம்: ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ரோமர் 8:23. விசுவாசிகள் பெற்ற வரத்தில் குறைவில்லாதவர்களாய் கிறிஸ்து இயேசு வெளிப்பட காத்திருக்கிறார்கள். வசனம்: அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 1:7. கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இயேசுவானவருடைய வருகைக்காக காத்து கொண்டே தான் இருக்கிறார்கள் என்று நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். விசுவாசிகள் நீதி கிடைக்கும் என்று விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். வசனம்: நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கலாத்தியர் 5:5. சில கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்று யாரிடம் கூறினார்? சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடம். 1 சாமுவேல் 10:8. நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று கேட்ட ராஜா யார்? ஆகாப் ராஜா. 2 ராஜாக்கள் 6:33. மரணத்திற்காக ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களுக்கு ஜீவன் கொடுக்கப்படுவதனால் பலன் என்ன என்று தேவனிடம் கேட்டவர் யார்? யோபு. 30:20-22 வசனங்களை படித்து பாருங்கள். நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என்று தேவனிடம் கேட்டவர் யார்? யோபு. 6:11. எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று கூறியது யார்? யோபு. 14:14. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாக இருக்கும், இருளில் என் படுக்கையை போடுவேன் என்று கூறியது யார்? யோபு. 17:13. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று கூறியது யார்? யோபு. 30:26. இந்த வசனத்திலிருந்து பரிசுத்தவான்களுக்கும்
தீங்கு நேரிடும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று யார் யாரிடம் கேட்கச் சொன்னார்? யோவான் ஸ்நாபகன் இயேசுவானவரிடம். மத்தேயு 11:3. தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் யார் என்று மார்க் 15:43 கூறப்பட்டு இருக்கிறது. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் இயேசுவானவரை குறித்து கூறியவள் யார்? அன்னாள் என்ற விதவை. லூக்கா 2:38. பெதஸ்தா குளக்கரையில் வியாதியஸ்தர்கள் எதற்காக காத்திருப்பது வழக்கம்? வருடத்திற்கு ஒரு முறை வரும் தேவதூதனை எதிர்நோக்கி. யோவான் 5:3. கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் வரவழைத்து யாருக்காக காத்திருந்தார்? அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்காக காத்திருந்தார். அப்போஸ்தலர் 10:24. காத்திரு என்ற வார்த்தை வருகிற வேத வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் வேத சத்தியங்களை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார் என்று தாவீது ராஜா கூறியுள்ளார். தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை அவர் மரணத்தில் இருந்து விலக்கி விடுவிப்பார் என்று சங்கீதக்காரன் கூறியுள்ளார். தேவனுக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறவர்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார் என்று தாவீது ராஜா கூறியுள்ளார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருப்பார் என்று சங்கீதக்காரன் கூறியுள்ளார். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களை அவர் மீட்பார் என்று சாலமோன் ராஜா கூறியுள்ளார். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின் இவரே நம்முடைய தேவகுமாரன், இவருக்காக காத்திருந்தோம், நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்வார்கள் என்று ஏசாயா கூறிய தீர்க்க தரிசனம் அவ்வாறே நிறைவேறியதாக நாம் வேதத்தில் காண்கிறோம். தீவுகள் இயேசுவானவருக்காக காத்திருக்கும் என்று ஏசாயா கூறியுள்ளார். கிறிஸ்து இயேசு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மீட்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று பவுல் கூறியுள்ளார். இயேசு தமது சத்துருக்களை, அதாவது சாத்தானையும் பிசாசுகளையும் தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் வீற்றிருப்பார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியுள்ளார். தேவனை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் கெட்டுப்போக மாட்டார்கள் என்று தாவீது ராஜா கூறியுள்ளார். தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று தாவீது ராஜா கூறியுள்ளார். தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்றும், தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறதை ஒருவரும் கேட்டதும் கண்டதும் இல்லை என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி கூறியுள்ளார். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை பெற்றுக்கொண்டார் என்று பவுல் கூறியுள்ளார். ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு காத்திருந்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியுள்ளார். விசுவாசிகள் திடமனதாயிருந்து தேவனுக்கு காத்திருக்க வேண்டும் என்றும், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்றும் தாவீது ராஜா கூறியுள்ளார். விசுவாசிகளுடைய ஆத்துமா கலங்காமல் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று தாவீது ராஜா கூறியுள்ளார். காணாதவைகளை நம்பின விசுவாசிகள் அவைகளுக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்றும், விசுவாசிகள் போஜனபானம் பண்ணும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியுள்ளார். பயிரிடுகிறவன் பொறுமையோடு காத்திருக்கிறது போல விசுவாசிகள் இயேசுவானவருடைய வருகைக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறியுள்ளார். விசுவாசிகள் தேவனுடைய நாள், அதாவது மரித்தோரின் நியாய தீர்ப்பு நாள் சீக்கிரமாய் வர காத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறியுள்ளார். விசுவாசிகள் தேவனுடைய அன்பிலே தங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இயேசுவானவருடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும் என்று யூதா கூறியுள்ளார். 1000 வருட ஆட்சியின் போது பொன்னும் வெள்ளியும் இயேசுவானவருக்கு கொண்டு வர தர்ஷீஸின் கப்பல்கள் காத்திருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறியுள்ளார். தேவனுடைய மீட்புக்கு காத்திருந்தவர் யாக்கோபு என்று மோசே கூறியுள்ளார். விபசாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காணாதென்று நினைக்கிறான் என்று யோபு கூறியுள்ளார்.
விசுவாசிகள் காலையில் தேவனுக்கு நேராக காத்திருப்பார்கள் என்று தாவீது ராஜா கூறியுள்ளார். விசுவாசிகள் நாள் முழுவதும் தேவனை நோக்கி காத்திருப்பார்கள் என்று தாவீது ராஜா கூறியுள்ளார். அதாவது விசுவாசிகள் நாள் முழுவதும் வேதத்தை படிப்பதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் தரித்திருப்பார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வேலை நேரத்தில் அவர்கள் வேலையும் செய்வார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளுடைய ஆத்துமா தேவனுக்கு காத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறியுள்ளார். தேவனுக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள்ளுகிறவர்கள் புதிய பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று தாவீது ராஜா கூறியுள்ளார். விசுவாசிகள் தேவனுடைய நாமத்துக்கு காத்திருப்பார்கள் என்றும் பரதீசிலிருந்து துதியானது தேவனுக்கு காத்திருக்கிறது என்றும் விசுவாசிகள் தேவனுக்கு காத்திருப்பதினால் அவர்கள் கண்கள் பூத்து போகும் என்றும் தாவீது ராஜா கூறியுள்ளார். விசுவாசிகள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருப்பார்கள் என்றும் விசுவாசிகளுடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கும் என்றும் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை போல விசுவாசிகளுடைய ஆத்துமா தேவனுக்கு காத்திருக்கும் என்றும் சங்கீதக்காரன் கூறியுள்ளார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சாலமோன் ராஜா கூறியுள்ளார். தேவனுக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறியுள்ளார். பரிசுத்தவான்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று பவுல் கூறியுள்ளார். ரட்சிக்கப்பட்டவர்களும் மீட்பிற்காக காத்திருந்து தவிக்கிறார்கள் என்றும் விசுவாசிகள் பெற்ற வரத்தில் குறைவில்லாதவர்களாய் கிறிஸ்து இயேசு வெளிப்பட காத்திருக்கிறார்கள் என்றும் விசுவாசிகள் நீதி கிடைக்கும் என்று விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் என்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியுள்ளார். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் விழிப்போடே இயேசுவானவருடைய வருகைக்காக காத்திருங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். மகா அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, அடியேன் இன்றைய தினம் காத்திருத்தல் குறித்து வேதத்தில் உள்ள சத்தியங்களை எடுத்து கூறினேன். ஆண்டவரே, அதை தேவரீர் கேட்டுக்கொண்டே இருந்தீர். விசுவாசிகள் எல்லோரும் இயேசுவானவருடைய வருகைக்காக காத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகள் அனைவரும் இயேசுவானவருடைய வருகைக்காக காத்திருந்து தங்கள் ஆவி ஆத்தும சரீரம் மூன்றையும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள தேவரீ கிருபை செய்தலும், பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களும் இன்றைய மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாறி, கிறிஸ்தவர்களாக மாறி, விசுவாசிகளாக மாறி, மறுபடியும் பிறந்தவர்களாக மாறி இயேசுவானவருடைய வருகைக்காக காத்திருக்கத்தக்கதாக தேவரீ கிருபை செய்தலும், இயேசுவானவருடைய வருகை நிச்சயம் நிறைவேறும் என்று பரிசுத்தாவியை பெற்ற எல்லோரும் உணர்ந்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, எனவே எல்லா மக்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீ உதவி செய்தலும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்களால் தேவனை குறித்தும் மறுமையை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசுவானவருடைய வருகை குறித்தும் உள்ள விசுவாசம் பூரணமாக கிடைக்காது என்று அடியேன் அனுபவத்தில் புரிந்தவன். ஆண்டவரே, எனவே எல்லா மக்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீ கிருபை செய்தலும். ஒரு கூட்டத்தில் சென்று நீங்கள் ஒரு ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதத்திலிருந்து புரிந்து கொண்டவன் நான். நீங்கள் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டுமே நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்தில் வாழும் கற்பனையின்படி நடக்காத எல்லா மக்களும் உடனடியாக மறுபடியும் பிறக்கத்தக்கதாக தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடத்தக்கதாக தேவரீ அவர்கள் இருதயங்களில் ஏவியருளும். ஆண்டவரே, அவர்கள் அப்பொழுது பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய கற்பனைகளின்படி நிச்சயமாக நடப்பார்கள் என்று வேதத்தில் காண்கிறோம். பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய கற்பனைகளின்படி நடவாதவர்கள் ஒருவரும் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று வேதத்தில் காண்கிறோம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் புத்தகத்தில் 2 முறை கூறியிருக்கிறார். எனவே கிறிஸ்தவர்கள் எல்லோரும் தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து
இயேசுவானவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்து இருக்கத்தக்கதாக தேவரே கிருபை செய்தல்லும். எல்லா மக்களுடைய குறைகளையும் மன்னியும். துன்பப்படுகிற எல்லா மக்களுக்கும் தேவரே இறங்கும். எப்பேற்பட்ட பாவிகளானாலும் தங்களுக்கு இக்கட்டு காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டால் தேவன் அவர்களுக்கு விடை அளிப்பார் என்று வேதத்தில் காண்கிறோம் ஆண்டவரே. எனவே ஒருவரும் இன்னொருவரிடம் எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறாமல் தாங்களாகவே துன்ப வேளையில் தேவனை நோக்கி ஜெபித்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரே கிருபை செய்தல்லும். எல்லோருடைய குற்றங்குறைகளை மன்னியும். இயேசு இரட்சகம் மூலம் ஜெபங்களும் தூய பிதாவே. ஆமென்.